இது நிறைய பேருக்கு இது தெரியாது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தை காக்கக்கூடியது, அவங்க குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம். ஆமா. அந்த குலதெய்வத்தை தொடுவாங்க. குலதெய்வம் நம்மளுக்கு அனுகூலம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சில பேருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதற்கு என்ன காரணம்? எல்லாருக்குமே இந்த மாதிரி செய்யறது வந்து பலிக்குமா, இல்ல எல்லாருக்குமே இது வேலை செய்யுமான்னா, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, யார் இதுவும் கர்மாதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு இதனால நம்ம அவதிப்படணும்னா கூடிய ஒரு எழுதி வச்ச ஒரு எழுத்துன்ற கர்மாவனால இத எல்லாருக்கும் பலிக்குமானா பலிக்காது. சில பேருக்கு செஞ்சிருப்பாங்க, அது வேலையே செய்யாது, அது பாடிட்டு இருக்கும். இதுல ஒரு விஷயம், சில மாந்திரிகங்கள் சில பொருட்களை கொண்டுதான் பண்ண முடியும். சரி, இது இப்ப நீ கேட்ட இல்லம்மா, இது எப்படிமா ஒரு இல்லத்துல செஞ்சிருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்க? வணக்கம்மா. வணக்கம்டாம்மா. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலன்னு இல்லை, எல்லாருக்குமே இப்போ ஒரே ஒரு விஷயங்கள் தான்மா போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, அது செய்வனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த செய்வனை இருக்குது அப்படின்னா அது என்ன அறிகுறி, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ அந்த செய்வனையால் வர்றவங்களுக்கு நம்ம அருள்வாக்குலேருந்து என்ன தீர்வு கிடைக்குது? நம்ம அருள்வாக்கு நீங்கள் சொல்லி அவங்க என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணி நல்லாயிடுறாங்களா? அதாவது வந்து செய்வினைன்றது அப்படின்னு சொல்லக்கூடியது பொறாமைனால, தொழில் ரீதியா இருக்கலாம். அதாவது வந்து என்ன, உன் இடத்துல நல்ல வியாபாரம் நடக்குது, என் இடத்துல வியாபாரம் நடக்குது, அப்ப நீ வந்து அந்த வியாபாரத்தை முடக்கிறது. அதே நேரம் வந்து ஒரு குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு, ஐயோ இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த பொறாமை, அதாவது அந்த இடத்துல வரக்கூடியது பொறாமை தான். ஆமா, வேற எதுவும் இல்லை. அந்த பொறாமைனால இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அப்போ செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல செய்யக்கூடிய தன்மை. சரி, இப்போ ஒரு செய்வினை செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு தெரியுமானா தெரியவே தெரியாது. ஒரு மனிதனுடைய பட்சியை பார்ப்பாங்க, அவங்க பட்சி ஊன்ல இருக்கா உறக்கத்துல இருக்கா இல்ல நடையில இருக்கா பாப்பாங்க. இப்ப ஊன்ல இருக்கு நடையில இருக்குன்னா அவங்கள தொட முடியாது, உறக்கத்துல இருக்கும்போது தொடுவாங்க. ஓ, இது நிறைய பேருக்கு இது தெரியாது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தை காக்கக்கூடியது, அவங்க குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை தொடுவாங்க. குலதெய்வம் நம்மளுக்கு அனுகூலம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சில பேருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதற்கு என்ன காரணம்னா, 3 தலைமுறைக்கு முன்னாடி அங்க அபிச்சார தோஷம்னா கூடிய செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அதனால அந்த குலதெய்வம் கட்டாயிட்டு இருக்கும். 3 தலைமுறைக்கு குலதெய்வமே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், இல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஆன்மீகவாதிகளை போய் நாடுவாங்க. நாடும் போது அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி குலதெய்வம் இல்லாததுதான் உங்க குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படின்னும் போது அப்பதான் குலதெய்வத்தை தேடுவாங்க. அதனாலதான் நம்ம இடத்துல குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த இடத்துல நம்ம தருவோம். எத்தனையோ குடும்பத்துக்கு குலதெய்வமே தெரியாது, ஆனா நம்ம இடத்துக்கு வந்து அந்த குலதெய்வத்தை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணி நீங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஓ, அவங்க குலதெய்வத்தை தெரிய வச்சிருவீங்க. அப்பா, குலதெய்வத்தை இந்த இடத்துல 9 நாள் விரதம் இருந்து இங்க வந்து முதல் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுவோம். சில பேருக்கு பாக்குற அன்னைக்கே தெரிஞ்சிடும், சில பேருக்கு அது கட்டுல இருக்கும் போது அது 9 நாள் விரதம் இருந்து நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா தாய் வீட்டு சீர் எடுத்துட்டு வந்து வைக்கணும், அப்போ அந்த தெய்வத்தை சொல்லிடும். அதே மாதிரி குலதெய்வம் தெரிஞ்ச உடனே நேரா போய் டக்குன்னு கும்பிடக்கூடாது, அதற்கு சில முறைகள் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. பட்சியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்சி இருக்கும். அதே மாதிரி அந்த பட்சிகள்ல வந்து நம்ம படமா, இப்போ சில பேருக்கு ஆந்தை இருக்கும், சில பேருக்கு வல்லூர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்சி இருக்கும். அந்த பட்சிய படமா வைத்து நம்ம படுக்கக்கூடிய அறையில அந்த படத்தை அப்பப்ப பார்க்கணும். ஏன்னா பட்சியினுடைய வலுவை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றிகளுக்கு காரணம். அப்ப அந்த பட்சி நம்மளுக்குரிய பட்சிய மோதிரமா பண்ணி போட்டுக்கலாம், ரெண்டாவது வந்து டாலரா பண்ணி போட்டுக்கலாம், இல்ல படமா வீட்டுல வச்சுக்கலாம். இது ஒண்ணு. இப்போ நம்மளுக்கு செய்யறவங்க வெளியே இருந்துட்டு வந்து செய்ய மாட்டாங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க நம்மளை பத்தின டீட்டெயில சொல்லி அந்த டீட்டெயில வச்சுதான் அவங்க பண்ண முடியும். இது ஒரு விஷயம். ஒரு பெண் அழகா இருக்கா, ஒரு பையன் விரும்புறான், அந்த பெண் தனக்கு கிடைக்க மாட்டான்னும் போது
இந்த மாதிரி ஒரு மாந்திரிக சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்திச்சு அந்த பெண்ணுடைய காலடி மண்ணு, அவளுடைய முடி, அவளுடைய வஸ்திரம் இதெல்லாம் எடுத்துன்னு போய், சரி இது எல்லாருக்குமே இந்த மாதிரி செய்யறது வந்து பலிக்குமா, இல்ல எல்லாருக்குமே இது வேலை செய்யுமான்னா, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, யார் இதுவும் கர்மாதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு இதனால நம்ம அவதிப்படணும்னா கூடிய ஒரு எழுதி வச்ச ஒரு எழுத்துன்ற கர்மாவனால இத அனுபவிக்கிறோம். இது எல்லாருக்கும் பலிக்குமானா பலிக்காது. பலிக்காது. சில பேருக்கு செஞ்சிருப்பாங்க, அது வேலையே செய்யாது, அது பாடிட்டு இருக்கும். இதுல ஒரு விஷயம், மாந்திரிகத்துல பல சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஊடுங்கிறது குறிப்பாக இந்தோனேஷியால ரொம்ப ஃபேமஸ், இந்த ஊடு மாந்திரிகம்ன்றது. இந்த ஊடு மாந்திரிகத்துல உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, நீ எந்த நாட்டுல வேணா இரு, எந்த மாநிலத்துல வேணா இரு, இருந்த இடத்துல இருந்து அந்த வேலையை பார்ப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். சில மாந்திரிகங்கள் சில பொருட்களை கொண்டுதான் பண்ண முடியும். சரி, இது இப்ப நீ கேட்ட இல்லம்மா, இது எப்படிமா ஒரு இல்லத்துல செஞ்சிருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கும்? நல்லா இருந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகும், குழந்தைங்க சொல் பேச்சே கேட்காது, சொந்த பந்தங்கள் எதிரியா மாறுவாங்க, எந்த காரியத்தை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கும். சில பேரு அதாவது வந்து மருத்துவ ரீதியா உடம்பு முடியலன்னும் போது அத்தனை டெஸ்டும் எடுப்பாங்க, அத்தனையும் நார்மலா இருக்கும். ஆனா இவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். உடம்பு கதக்க அப்படியே பயங்கரமா எரியுது 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 எரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அம்மா எனக்கு உடம்பெல்லாம் தகதகன்னு எரியுதும்மா, எனக்கு வந்து நகத்துல இருந்து முடி வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தா அவங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கும். அதனால இது அறிகுறின்னு சொல்லும் போது, எப்ப வந்து நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் அடி மேல அடி விழுதோ அங்கே ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து குடும்பத்துல கலக்கங்களும் பயங்களும் ரோகங்களும் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எதிர்மறை சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குமா இது, இந்த செய்வனன்றது. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், நிறைய பிரச்சனை. பட் நானே ஒருத்தவங்களை சொல்லி உங்களை வந்து பார்த்துருக்காங்க, சத்யபிரியான்னு ஒரு அம்மா வந்து உங்களை பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்க அவ்வளோ என்னை வந்து பாராட்டினாங்க, நல்லா இருக்காங்களாம். நிறைய தடங்கள் வந்து தான் அம்மாவும் அப்பாவும் பொண்ணும் பிரிஞ்சிட்டாங்க, இப்போ சேர்ந்துட்டாங்க. நீங்கள் ஏதோ நிறைய விளக்கேற்ற சொல்லி நிறைய பரிகாரம் பண்ணி நிறைய பூஜையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அவங்க அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. இதே சொன்னீங்களா, அந்த பச்சை கற்பூரம் விளக்கும் சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயத்த அவங்க நீங்கள் சொல்லி ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படி பாராட்டினாங்க எனக்கு. உங்கள் மகிமை இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெட்டதுலேருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு யாரை பார்க்கறது, யார்கிட்ட போகிறது, பிரச்சனையிலேயே உட்காந்துட்ருக்கோம். ஆனால் யாரை பார்க்கறது, என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன விடிவு காலம்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உண்மையிலே சொல்கிறேன், நான் எங்கள் காளி மாதாஜி அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த செய்வனியாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் சொல்கிற அந்த பூஜைகள்லேருந்து, ஏன்னா அவங்க எனக்கு ஒரு பாடம் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அந்த அம்மா வந்து இவ்வளோ விஷயம் சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் சொல்லி அவங்க நல்லா இருக்காங்கல்ல, உங்களை பார்த்த உடனே நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக, நீங்கள் அருள்வாக்கு அன்னைக்கு தான் வந்திருக்காங்க, உங்களை பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அந்த பிரச்சனையில் இருந்தாங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். அவங்க எனக்கு சொன்ன தேங்க்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுபிக்ஷமாக கஷ்டம் இல்லாமல், இந்த செய்வனை கீவனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் வாழணும்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்தாலும் என்னம்மா செய்வனியாது கிவனியாது எல்லாம் தூக்கி பறந்து போயிடும் நம்ம புவனேஸ்வரி அம்மன் பீடத்துக்கிட்ட வந்தாலே. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ.